வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். எந்த வாழைப்பழம் வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த வாழைப்பழத்துலனாலும் இந்த ரெசிபி செய்யலாம். வாழைப்பழம் ஒரு சில நேரம் நம்ம வீட்டில் அதிகமாக வாங்கி வச்சுருவோம். அது கொஞ்சம் நல்லா கசிஞ்சிரும், கனிஞ்சிரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெசிபி நம்ம டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் வாழைப்பழத்தை வச்சு எந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட ஜீனி சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சீனிக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கொஞ்சம் 1, 2 அடிப்படாமல் இருந்துச்சுனாலும் நம்ம கைட்ட மசிச்சு விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சோடாப்பு, ஒரு பிஞ்சு தான். சோடாப்பு வேணாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இது கூட நான் மைதா மாவு ஒரு 4 கரண்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா கையிட்டையே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். அந்த கட்டி இல்லாத மாதிரி மைதா மாவு, வாழைப்பழம் இதெல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். தண்ணிலாம் ஒன்றுமே நம்ம ஊற்ற தேவையே இல்லை. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். எடுத்துட்டு இது கூட தேங்காய் அந்த மேல் தோல் இருக்கும் பார்த்திங்களா, அதை நல்லா சீச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி துருவிக்கிறலாம். இல்லை வீட்டில் துருவுறது இருந்தாலும் அதை வச்சு துருவி எடுத்துக்கலாம். அந்த மேல் ஓடுனா கொஞ்சம் அந்த பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, வாயில் கடிபடும் போதும் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ பணியாரக்கல் வச்சு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இதில் கூட கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாவும் வேகும். இல்லாட்டா உள்ளே வேகாமல் மாவு மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தாராளமாகவே. நான் சன்ஃப்ளவர் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம். நம்ம கையாலேயே எடுத்து போட்டுக்கிறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், புசு புசுன்னு எப்படி சூப்பராக வெந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ அதை ஒரு சினுக்கடி இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுத்து பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வெந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். எப்படி நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். காலை டிஃபனுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம அந்த மாவில் தேங்காய் துருவல் வேறு சேர்த்துருக்கோமா, அதனால நல்லா நம்ம சாப்பிடும்போது அது கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வேக விட்டு எடுத்துடணும். கொஞ்சம் வெந்தும் வேகாமல் எடுக்கக்கூடாது, உள்ளே மாவாக இருக்கும். அதனால் நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கருக தான் செய்யும், உள்ளக்க வேகாது. அதனால் சிம்மிலே வச்சு தான் என்றைக்குமே பணியாரம் வேக வச்சு எடுத்துக்கிறணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.